तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमते श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्याम् साक्षात् क्षमां करुणया कमलामिवान्याम् गोदाम् अरण्य शरणः शरणं प्रपद्ये நமஸ்தரசே. ஆழ்வாருடைய பஞ்சஸ்தவத்துக்கு ஈடாக ஒண்ணுமே கிடையாது. ஆழ்வாருடைய பஞ்சஸ்தவத்துடைய இன்ஸ்பிரேஷனே தனி. அதுவும் அதுல சுந்தரபாஹுஸ்தவத்துடைய வைபவமே ரொம்ப அற்புதமான வைபவம். हे सुंदरैकतर जन्मनि कृष्ण भावे द्वे मातरौ च पितरौ च कुले अपि द्वे एकः क्षणात् अनुगृहीतवतः कुलं ते नीलाकुलेन सदृशी किल रुक्मिणी च. அற்புதமான ஸ்லோகம் இது. சுந்தரபாகுவை பார்த்து பெருமாள் பார்த்து கேட்கிறார், இது ரெண்டு வாழ்வரை தோல் இருக்கக்கூடிய பெருமாள் இல்லையா, உடலழகன் வாயழகன்னு அழகா இருக்கவன். ஏ கிருஷ்ணா, சுந்தரன் தான் கிருஷ்ணன். ஏ கிருஷ்ணா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்துக்காரர்கள் சொன்னாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாம பண்ணக்கூடாது இல்லையா. இத முதல்ல காண்பிச்சது யாரு அப்படின்னு கேட்டா வடிவழகன். இத அழகா கொடுத்தவன் யாருன்னா வடிவழகன். கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் பாருங்கோ, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்தான். இந்த வாசகத்துக்கு மகான்கள் பகவத்கீதையின் அவதார ரகசிய சிந்தனத்தை சாதிப்பது. பெருமாள் பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தில் ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமாமேதி சோர்ஜுன. அதை சொல்றாரு. ஒருத்தி மகனாய் பிறந்தான், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்தான். மதுரா இருக்கு, அந்த மதுரா நகரத்துக்கு என்ன அப்படின்னா மதுரா பாக்யம் சுவாமி தேசிகன். மதுரா பாக்யம். ஆனா வியாக்கியாதான தெரியுமா சொன்னார், நாய்க்குடலில் நறுணை தங்காதார் போலே வியாக்கியானம். அது என்ன அர்த்தம்? இந்த நாம ஒரு புதுசா இப்பெல்லாம் யூடியூப்ல ஃபுல் ப்ரோக்ராம் லேடிஸ் பாக்குறாங்கன்னா அது சமையல் குறிப்பு மட்டும்தான். ஏபிஎம் சுவாமி உபன்யாசம்லாம் இல்லை. ஏன்னா அதுதான் ஃபுல்லா பாருப்பான், இதெல்லாம் ஜஸ்ட் லிசனிங் தான். அந்த மாதிரி புதுசா ஒரு ஐட்டம் பண்ணிருக்கான், யூடியூப் பார்த்து ஒரு ஐட்டம் பண்ணிட்டான். பண்ணின உடனே எதுக்கு ரிஸ்க், இது சரியா இருக்கா இல்லையானது எப்படி பாத்துக்கலாம். முதல்ல ஆதுகாருக்கு பிரியமா கொடுக்கணும். அது சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒண்ணு ஆகாம இருந்ததுன்னா நாம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வச்சனம் ஒண்ணு சொல்றது உண்டு. நல்ல சுத்தமான நெய்யா இருந்ததுன்னா அந்த நெய்ல பதார்த்தம் பண்ணினா ஒருவேளை நாய் சாப்பிட்டதுன்னா அந்த நாய் அதை வாங்கி எடுக்கணும், அதை கக்கிடும், அதுக்கு அது ஒத்துக்காது. நாய்க்குடலில் நறுணை தங்காதார் போல. அந்த மாதிரி கிருஷ்ணன் பிறந்தானே, மதுரை அப்படியே கிருஷ்ணனை கக்கிடும் இல்லையா. ஏன்னா மதுரா எப்பேற்பட்ட புண்ணிய பூமி. அந்த மதுரையில பெருமாள் அவதாரம் பண்ணினா ஒரு க்ஷணம் கூட அவனை வச்சுக்கல பாருங்க. மதுரா உடனே ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து தூக்கி அவனை திருவாய்ப்பாடிக்கு எடுத்து போ அப்படின்னு திருவாய்ப்பாடிக்கு அனுப்பிச்சு வியாக்கியாதா எழுதுற, நாய்க்குடலில் நறுணை தங்காதார் போல போனா. பிறந்தது இங்கே, கொண்டாட்டம் அங்கே. எதை போல நம்ம பார்த்த பசங்கள்லாம் யூஎஸ்ல இருக்குச்சு, நாம இங்க இருந்து அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி, அந்த குழந்தைகளுக்கு இங்க ஆயுஷ் ஹோமம் பண்ற மாதிரி, அந்த வெப்கேம் மேல போய் நம்ம அக்ஷதை சேர்க்கிற மாதிரி அங்க லைவ்ல வருதான் இல்லையோ. அது அந்த பிறந்தது இங்கே, கொண்டாட்டம் அங்கே, அங்கதான் கொண்டாட ஆரம்பிச்சான். இது அவதார ரகசியம். ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதஹான. உள்ளது உள்ளபடி அந்த பெருமாளுடைய அவதார ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அது ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்துல அத்தியுதமாக எடுத்து காண்பிக்கும்.
இருக்கட்டும். அப்படி பிறந்து வளர்ந்து அவன் செய்த சாகசங்கள் எத்தகையது? பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும். இப்ப 2 குலம் பெருமாளுக்கு இல்லையா? ஒண்ணு அரச குலம், இன்னொன்னு யாதவ குலம். இங்க பிறந்தான், உடனே அங்க போய் வெச்சான. ஏண்டாண்டார்? இதான் பிளான் பண்ணி. காரணம் என்ன? ராமாவதாரத்துல எல்லாம் ஒண்ணு. ஒக்க மாட்ட, ஒக்க தார, ஒக்க பான, ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல எல்லாம் டபுள்ஸ் தான். எப்படி? துவே மாதரோச்ச, 2 அப்பா 2 அம்மா. துவே மாதரோச்ச பிதரோச்ச, 2 அப்பா 2 அம்மா 2 குலம். உலகத்துல யாருக்காவது உண்டா? இல்ல. இனிஷியலா வரக்கூடாத ப்ராப்ளம் என்ன தெரியும்? இனிஷியல் ப்ராப்ளம் உண்டா? கிருஷ்ணனுக்கு ஸ்கூல்ல சேர்க்க பர்த் சர்டிபிகேட் கொடுக்கணும். பர்த் சர்டிபிகேட்ல வி கிருஷ்ணனா ஆர் என் கிருஷ்ணனா, வசுதேவர் கிருஷ்ணனா ஆர் என் நந்தகோபர் கிருஷ்ணனா. இப்ப வி கிருஷ்ணன் சொன்னா கம்சனுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். கம்சனுக்கு விஷயம் ஒரே எப்படி அதுவான். நந்தகோபர் கிருஷ்ணன் போட்டா இனிஷியல் பிரச்சனை இல்லையா? இனிஷியலா ஏற்படக்கூடாத பிரச்சனை இனிஷியல் பிரச்சனை. ஆனா கிருஷ்ணனுக்கு அது வந்துடு. ஆண்டாள் பார்த்தார், அவன் வி கிருஷ்ணன் இல்ல, என் கிருஷ்ணன் இல்ல, எம் கிருஷ்ணன் தான். எம் ஃபார் மதுரை. மதுரை மண்ணு வடமதுரை மைந்தக்கு பேரு. அவன் எம் கிருஷ்ணன் சார். அவன் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தரேன்னு சாதித்தான். மண்ணு வடமதுரை மைந்தன். 2 குலம், 2 அப்பா 2 அம்மா. எதுக்குடான்னா ராஜபுரத்துல பிறந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவும், ஆய்குலத்தில் பிறந்த நப்பிண்ணை பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவும் பிறக்கிறதுல இருந்தே பிளான் போட்டாங்க. யாரு? நம்ம அழகன். ஹே சுந்தரை கதர ஜல்மணி கிருஷ்ணபாவே द्वे मातरौ च पितरौ च कुले अपि द्वे एकः क्षणात् अनुगृहीतवतः कुलं ते नीलाकुलेन सदृशी किल रुक्मिणी च. அந்த குலம் ஆய்குலத்திற்கு தக்கபடி நப்பிண்ணை பிராட்டி, இங்க ராஜபுரத்திற்கு தக்கபடி ருக்மிணி பிராட்டி. இதை எங்க பிளான் பண்ணா பெருமாள்? வைகுண்டத்துல பிளான் பண்ணான். அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இவா 2 பேரை கரெக்ட் பண்ணணும்னு நம்ம சுந்தரபாகு இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணான்னு கூறத்தாழ்வான் அத்தியாச்சரியமாக பஞ்சஸ்தவத்துல சாதிக்கும். திருப்பாவையில எவ்வளவு விசேஷார்த்தங்கள், எத்தனையோ விசேஷார்த்தங்கள். அது ஆழ்வார் பரமா நிர்வாகம் பண்றது ஒரு வழக்கம். ஒவ்வொரு திவிதேசத்து எம்பெருமான்கள் விஷயமாக அதை நிர்வாகம் பண்றது இருந்தாங்க. திருக்குடந்த ஆண்டவன் போன்ற மகான்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக அதற்கு சுவாபதேசார்த்தங்கள் சாதிப்பது. பிரதிவாரி பயங்கர மன்னகராச்சாரிய சுவாமி, எங்க திருக்கல்ல சுவாமி, அந்த மாதிரி மகான்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அத்தியத்புதமா அதற்கு ஒரு சுவாபதேசார்த்தத்தை ரொம்ப சொல்றது உண்டு. திருப்பாவைன்றது தங்க கம்பி. நம்ம எப்படி வளைத்தாலும் அந்த திருப்பாவை வளையும். தங்கத்தை உருக்கி கம்பியாக்கணும்னா அது வளையமே தவிர உடையாது. அதுதான் தங்கத்தோடி தானே பெருமை. அந்த தங்கத்தை எப்படி வேணா வளைக்கலாம். அந்த மாதிரி திருப்பாவை எப்படி வளைஞ்சாலும் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், ஆஹ்லாதத்தை கொடுக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல அடிய திருப்பாவைக்கு ரகசிய திரைசார அர்த்த விசேஷங்களை சொல்லுங்க. ஒரு சந்தர்ப்பத்துல திருப்பாவையில சங்கல்ப சூரியோதயம் சுவாமி சொல்லி நாடகம் வச்சு, ஒரு சந்தர்ப்பத்துல இந்த திருப்பாவைக்கு அடிய ராமானுஜப்பாவைன்னு ஒரு அர்த்தம் சொல்லி 30 பாசுரமும் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சரித்திரம் தான். அதை இப்ப யூடியூப்ல கூட டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நிச்சயப்படி அடியனுடைய சேனல்ல அது மெம்பர்ஸ். ஏன்னா இன்னைக்கு யூடியூப் திறந்தா அப்படியே போடுறது எல்லாம் இல்லையா? போடுறது எல்லாரும் புத்தகம் வச்சு திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பக்கம் சந்தோஷம், ஆனா அதனுடைய கிரெடிபிலிட்டி போயிடும். அது கொஞ்சம் சில சமயம் கஷ்டமா. விஷயம் தெரிஞ்ச பெரியோர்கள் மூலமாக சிக்ஷிதர்களாக சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்த விசேஷங்கள் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி நன்னாவே சிக்ஷிதர்களாக இளைய சமுதாயத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அடியன் பார்த்தேன், சரி இதை ஒரு மெம்பர்ஷிப்பா இருக்கட்டும். ஓடிடில படம் பார்க்கலையா இப்பெல்லாம் இல்லையா?
புஷ்பா 2 பாக்குறதுக்கு எப்படிலாம் நம்ம யோசிச்சிருக்கோம், எப்ப கிடைக்கும் நமக்கு அப்படின்னு. நம்ம எல்லாம் பண்ண மாட்டோம். நீங்களாம் பாகவதான் புஷ்பா கைங்கரியம் பண்ண வேண்டிய தவிர்த்து புஷ்பாக்கெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் சொல்றது ஆண்டாள் நாச்சியார். புஷ்பான்னு அர்த்தம் சூடி கலைந்தான் பாடி பெருமாள பலாத்கிருத்திய முக்தேன்னு. அதனால நீங்க ஏதோ நான் சினிமாவை பத்தி பேசுறேன்னு, நான் புஷ்பான்னு சொல்றது ஆண்டாளை பத்தி தான். அந்த அர்த்த விசேஷங்களை நாம பார்க்கும் பொழுது ஸ்ரீபாஷ்யக்காருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உத்தமமான சரித்திர விசேஷத்தை இன்னைக்கு சொல்லலாம்னு ஒரு ஆசை. ஆழிமலை கண்ணா என்பதான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷம் முதல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு அர்த்தம் என்னன்னா, தமிழினுடைய சிறப்பெழுத்தல் டா என்பதான எழுத்து இந்த ஒரு பாசுரத்துல 11 முறை அலிட்ரேஷன்ல வரும். ஆண்டாள் இந்த பாசுரத்துல மறுபடி அதை உபயோகம். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் ஒரு ஆரம்பேரி பாசுரம். இந்த பாசுரம் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு இன்றைய ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நம்ம எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த. இந்த பெண்கள்லாம் மேக தேவதைய நியமனம் பண்ற 2 விதமான அர்த்தங்கள் சொல்லணும். பிரார்த்தனை பண்றாளா, பிரார்த்தனை பண்றதும் உண்டு. அதே மாதிரி பர்ஜன்ய தேவதைய நியமனம் பண்றதும் உண்டு. இவர்கள்லாம் பரமை காந்திகள், மறந்தும் பொறந்தொழா மாந்தர்கள். அவர்கள் என் நாதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன் இருக்க முடியும். என் பெருமாள் அவன் ரட்சிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டானா அவன் தான் ரட்சிக்கணும். அவன் ரட்சிக்க வாண்டான்னு தீர்மானம் பண்ணிட்டானா நான் இன்னொருத்தர் காலவே விட மாட்டேன், அவனேதான். ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி த்வைச்ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இவர்கள் மேக தேவதைய நியமனம் பண்ற ஆழிமலை கண்ணா. அல்லது இங்க பர்ஜன்ய ஸ்வரூபன் யாரு, மேகஸ்வரூபன் யாரு அப்படின்னா காலமேகத்தை அல்லால் இல்லை. அவங்க யாரு? திருவோகூரப்பன். இந்த கஷேத்திரமே மேகங்கள் ஒன்று திரண்ட கஷேத்திரம். கூடல் மாநகர்னு இதுக்கு பேரு. கூடல் மாநகர் இதற்கு பேரு. திருவிளையாடல் புராணத்துல பாண்டிய ராஜா எப்படி மேகங்களை சிறைப்படுத்தினான் என்பதை வர்ணிக்கிற திருவிளையாடல் புராணத்துல. அத சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசத்துல காண்பிக்கிறார். இந்த கதை எடுக்கிற தேசிகன். அதுல கூடல் மாநகர். அதனால்தான் ஆண்டாள் இங்க தைரியமா மேகத்தை பார்த்து சொன்னான், மழை கொடுத்தே ஆகணும், ஒன்றுடி கை கரவே. எப்படி எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஊழி முதல்வன் உருவம் போல் வைக்கிறது பெருமாளுடைய திருமேனி மாதிரி கண்ணங்கரேது. பெருமாளுடைய திருமேனியை போல கண்ணங்கரேன்னு இருக்கும். பெருமாள் திருமேனி எப்படி கருப்பா கால மேகம்னு பேர். நீருண்ட மேகத்துக்குத்தான் அந்த ஒரு காந்தி விசேஷம். மேகம் மேகங்களே உரையே திருமால் தன் மேனி ஒக்கும் யோகம் எங்கு வகையில். மேகத்தை பார்த்து கேட்கிறான், அது எப்படி உங்களுக்கு பெருமாள் மாதிரி கலர் வந்தது? ஆழ்வார் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படிப்பான். இதெல்லாம் ஆழ்வார் பாசுரத்துல இருக்குன்னா யார் நம்புறான்? இத சொன்னா உடனே எல்லாருக்கும் தெரியும். திருமால் தம் மேனி ஒக்கும் யோகம் எங்கு வகையில். பெருமாளுடைய திருமேனி எப்படிதான் உங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு? அதுக்கு வேற தபஸ் பண்ணணுமா, வெயில்ல போய் நிக்கணுமா, வேற எப்படி பண்ணா நாங்க பெருமாள் கலர்ல நாங்க வருவோம்? ஒரு வேடிக்கை. ஒரு சமயம் வைகுண்டத்துல பெருமாள் ஒரு சபை பிரம்மருத்ராதிகளுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்து, வாங்க எல்லாரும் ஒரு சபை நடக்கிறது நமக்கு வந்துருவோம்னு சொல்லி எல்லாரும் இன்வைட் பண்ணுவோம். சபை யார் நடந்தாலோ அந்த சபை ஆர்கனைசர் தான் முதல்ல வரணுங்க. அதனால பெருமாள் முதல்ல சபைக்கு வந்துட்டோம். அவன் தான் ஆர்கனைசர், அவன் தான் சேர்லாம் எடுத்து போடணும், மைக்கில் எடுத்து வரணும், எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். வந்துட்டு அவர் சபாத்தியட்சரா இருந்தா அவர் தான் அந்த காரியத்தை பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு பிரம்மா அவர் ஹம்சவாகன் அன்னப்பறவை. இந்த அன்னப்பறவைக்கு மழை பிடிக்காது. மழை பெஞ்சதுன்னா இருக்கிற குளமொட்டையெல்லாம் தண்ணி எல்லாம் கலங்கிடும். அன்னம் எப்பொழுதுமே தெளிந்த தீர்ப்பு தான், அக்வாஃபீனா வாட்டர் தான் சாப்பிடும். த்ரோட் இன்ஃபெக்ஷன். அதனால இப்பெல்லாம் பாலும் தண்ணீரை வச்சா அண்ணன் சாப்பிடாது, ஏன்னா பால்ல கலப்பணும்.
சாப்பிட மழைக்காலம் வந்தா மேகங்கள்லாம் அன்னங்கள்லாம் மானசல ஒரு பெண் இமயமலைக்கு மேல அங்க தண்ணீர் தெளிஞ்சிருக்கும். பிரம்மா அன்னப்பறவையில ஏறி உட்கார்ந்து வர அந்த அன்னப்பறவை ஆடி ஆடி அன்னப்பறவை தூரத்துல பார்த்து கண்ணங்கரை நேர்ல கருப்பு மேகம் அப்படி சுண்டி விட்டா மழை பெஞ்சிரும். ஐயோ மேகண்டால டபக்குன்னு ஒரு குதிச்சு பிரம்மா தொகுக்கடி கீழே ஓடி அது மறந்து போயிட்டு 60 வயசுக்கு மேல பாத்ரூம்ல வழி கொண்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான் கொடுத்து 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 ஐயோ அவ்வளவுதான். இந்த சின்ன குழந்தைகளும் பெரியவாடும் யாருமே இல்லாத பொழுது அவ விழுந்துட்டான்னு சொன்னேன் தானா எடுத்து தண்ணி அவளை தானாலும் ஒருத்தர் பாத்துட்டாலாம் போறோம் வாழ்வார். ஆனா பிரம்மாவுக்கு உண்மையிலே இடுப்புல சம்மாண்டி எழுத முடியாம வர அந்த அன்னப்பறவை மேகத்தை பார்த்து ஒளிய பெற்று அடுத்தது ஆறுமுகன் வரான். அவன் மயில் வாங்கணும். மயில் உட்கார்ந்து அந்த மயில் அப்படி டான்ஸ் ஆடிட்டே வரும். அங்க பார்த்து மயிலுக்கு மேகத்தை பார்த்தா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? அப்ப ஆறுமுகம் தான் பிரம்மா எப்படி என்னது லிப்ட் கேட்டு ஏற்றி போடாம அவன் பாருங்க சார் என் வண்டியில கேரியர் வைக்கிற வழக்கமே கிடையாது. நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சு அனுப்பிதான் பழக்கம். நீ ஃப்ரெண்ட்ல உட்காந்துக்கிறீங்க சரி உட்காந்துக்கிறேன் நானே சொல்லிட்டு பழைய வண்டிலாம் தூக்கி போட்டு புது வண்டி வாங்க இந்த அன்னப்பறவை எல்லாம் வச்சு அவங்கள பண்ணிக்கிறேன். அப்பா ஏன்னா இதுக்கு வழி தாங்கல நீ வேற இம்சை பண்ணாத இன்னொரு லிப்ட் கொடு இல்ல நானே நட பொடிகளே நடந்து போய்க்கிறேன். இவ்வளோ நீ பிட்டாம ஒன்றுட்டு போக முடியுமா? ஏறி உட்காந்து போனா ஏறி உட்காந்தோடனே அந்த மயில் பார்த்து ஹை மேகம் அப்படின்னு டான்ஸ் ஆரம்பிச்சு டான்ஸ் ஆண்டே வருது. அந்த சமயத்துல மகாலட்சுமி தாயார் ரூம் உள்ள இருந்து ஐயோ இந்த மனுஷன் பாட்டுக்கு மீட்டிங் போய் உட்கார்ந்து அது வேற மீட்டிங் லேட் ஆக போல இருக்கு இது ஒண்ணு தினாம போய் உட்கார்ந்து அந்த கோபத்தை அங்க இருக்கிற ஒரு வேலை காமிக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு ஹார்லிக்ஸோ பூஸ்டோ கொடுக்கலாம்னு எத்தையோ ஆத்தினே வரா. அப்படி பார்த்தா ஐயோ 10 தடவை ராவணன் டோயர் துபால் தூக்கி போட்டான் அந்த கையில இருக்கு தவறாவ ஏறி தொப்புன்னு உட்காந்துட்டான் எங்க பெருமாள் மடியில. என்னன்னா மயில் மேல டான்ஸ் ஆடி வருதோ இல்லையோ பிரம்மாவுக்கு 4 தடவை 6 தடவை மிக்ஸ் ஆயிடுது ரெண்டு வைப்ரேஷன்ல 10 தடவை ஆயிடுது. ஐயோ 10 தடவை ராவணன் ஏறி உட்காந்து எங்க பெருமாள் மடியில. என்னடா சமாச்சாரம்னா அது ஒண்ணும் மேகம் தான் இல்ல இவர்தான் கொட்டாப்படி மாதிரி உட்கார்ந்து இவர்தான் கொட்டாப்படி மாதிரி உட்கார்ந்து இருக்க. இவரை பார்த்து அண்ணன் மேகம் நினைச்சு ஓடி போயிடுது. மயில் இவர் மேகம் நினைச்சுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டு பெருமாள் எத்தனை டிகேட்ஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் என்ஜாய் பண்ணி அவ ஏறி உட்கார்ந்து கருப்பே அழகு காத்து ருச்சின்றாரு. ஆழிமலை கண்ணா ஒன்றுடி கை கரவே ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி சமுத்திரத்தின் மத்தியத்தில் சென்று நீங்கள் அதுல ஜலம் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறபடி அதை அப்படியே இழுத்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பகவானுடைய திருமேனி மாதிரி இருக்கும். சந்தா பக்ரம் சகல ஜகதாம் ஷாருங்க சாபாபிராமம் லக்ஷ்மி வித்துல் லசித மதசி குச்ச சச்சாயகாயம் வைகுண்டாக்கியம் முனிஜன மனச்சாதகானாம் சரண்யம் காருண்யாபம் திரிதச பரிஷத் காலமேகம் திதர்ஷ போஜன் ஒரு மகாகவியம் சம்பூராமாயணத்துல வர்ணித்தான். அப்படி அந்த பெருமாளுடைய திருமேனி மேகத்தை போன்று விளங்குகிறது. அவன் திருமேனி போல மெய்யே கருக்க வேண்டும் என்று சில சமயம் எருது சிரிச்சா மூரைன்னு கிராமத்துல தெரியுமா உங்களுக்கு? எருது சிரிச்சா மூரைன்னு ஒரு மூலையில அப்படியே இருட்டின்னு வரும். பார்த்தா என்னமோ மழை வர போறது பயங்கரமா அடிச்சு பின்ன போறது பிரளயம் வர போறது நினைச்சிட்டு இருப்பா. அப்ப எருது நினைச்சுக்குமா இந்த மூலையில கருத்துதுன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே டிராப் விடாது. எப்படியும் இந்த விவசாயி நம்மள ஏறு பூட்ட மாட்டான் ஒரு வாரத்துக்கு நமக்கு ரெஸ்ட் ஏன்னா மழை கிடையாது அப்படின்னு எருந்து சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி இருக்க கூடாது. பெருமாள் திருமேனி மாதிரி நீ கருத்து வரும். அப்புறம் மேகம் ஆகாசத்துக்கு நடுவுல வந்து அவர் கையில இருக்கிற சங்க சக்கரம் மாதிரி பளிர் 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 அப்படி மின்னல் மாதிரி மின்னணும். ஆழி போல் மின்னணும் வலம்பொலி போல் நின்று அதிரணும். தனியா எங்கேயோ போய் சொல்லக்கூடாது. சில பேர் ஸ்லோகம் சொல்லணும். ஒரு கோஷ்டியில வாயத்திரடானா பாக்கு போட்டு நின்றுட்டு இருப்பான். அப்படியே வர வேண்டாமோ கம்பல் வர வேண்டாமோ. சில பேர்லாம் ஒரு கோஷ்டி வாங்கினா பின்னாடி பின்னாடி பொங்கும் அப்படியே. ஏன்னா பயம் எங்க நம்மள சொல்ல
இராமடம் ஊட்டுவாரை போல வியாக்கியானம். ஒரு ராஜாவுக்கு குழந்தை கொடுத்தது சுவாமி, என்னதான் ராஜா இல்லையா அப்படிலாம் கத்த முடியுமா ராஜாவால? அந்த ராஜாவுக்கு குழந்தை கொடுத்தது உடனே ராஜாவுக்கு குழந்தை பிறந்தது ராஜ சேவகர்கள் கொண்டாடுவோம், ராஜா கொண்டாட மாட்டான். ஏன் கொண்டாட மாட்டான் அப்படின்னு கேட்டா, டிக்னிஃபைடா இருப்பான், கொஞ்சம் கெத்து காமிக்கணும், அதனால கொண்டாடக்கூடாது. ஆனா சேவகர்களா, ராஜா அவனுக்கு விஷயம் தெரியுமா, சந்தோஷம், சூப்பர், எப்படி தெரியுமா, என்ஜாய் பண்றோம் நாங்கெல்லாம் அப்படின்னா. சீதைய பார்த்துட்டு ஹனுமான் திரும்பி வந்தார். சீதைய பார்த்துட்டு ஹனுமான் திரும்பி வர நடுவுல பார்ட்டி வச்சுட்டான். அங்கதான் பார்ட்டினா இதான பார்ட்டி. இப்பெல்லாம் சுக்ரீவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு கடை ஒண்ணு இருந்தது, 12 மணிக்கு முன்னாடியே ஓபன் பண்ணிடுவாங்க. மதுவனம்னு பேரு. எல்லாம் உள்ள பூந்து இருக்கும், துவம்சம் பண்ணிட்டு அந்த மதுவனத்தை. பட்டர், பராசர பட்டர் நஞ்சியருக்கு இந்த கதை சொல்லிட்டு இருக்க ராமாயணத்துல. நஞ்சியர் டவுட் கிடையாது, சுவாமி பெருமாள் டென்ஷன்ல இருக்க, இதுக்கெல்லாம் போச்சுங்களே, திரும்பி வரவே இல்லையே, வருவா வராதா, என்ன சமாச்சாரம், நீங்க உபன்யாசம் உண்டா இல்லையா, அவன் லாகின் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கா மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. இதுவும் நேரம் வருவான்டாமான்னு. நீ கம்முன்று, நல்ல காலம், மதுவனம் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி பெருமாளை காப்பாத்திட்டு புரியலையே. அத்தனை குரங்கும் அதே என்ஜாய்மெண்ட் பிளஷர்ல வந்து ராமலட்சுமணர்களை பார்த்து, ராமா விஷயம் தெரியுமா, அனுமா சீதையை பார்த்துட்டான் அப்படின்னு ஒவ்வொருத்த பெருமாள் முதுகுல ஒரு சபாஷ் போட்டு முதுகு ஒரு தட்டு தட்டி, சீதை பார்த்துட்டான், எல்லாம் சூப்பர், என்ன போக வேண்டியதான், போய் ராவண சம்ஹாரம் பண்ணி எடுத்து வரலாம் அப்படின்னு ஒவ்வொரு குரங்கும் ராமலட்சுமணர்கள் முதுகுல ஒரு தட்டு தட்டி சொன்னா, ராஜகுமாரர்கள் முதுகு தப்பட்டையிறேன்னு. பெருமாள் முதுகு பிஞ்சு போயிருக்குண்டா பாவம். நல்ல காலம் மது, இந்த குரங்குடைய எனர்ஜி மொத்தம் மதுவனத்துல எக்ஸாஸ்ட் ஆயிடுது. அதனால பெருமாள் முதுகு இங்க தப்பிச்சுது அப்படின்னு. அந்த மாதிரி செலிபிரேட் யார் பண்ணுவா, யார் கொண்டாடுவா? பெரிய பதவியில இருக்கிறவங்க கொண்டாட மாட்டோம். இப்ப பெருமாளுக்கு என்ன கொண்டு பாடியந்தோடனே பத்மநாபன், பத்மநாபன் பெருமாளுக்கு திருநாமம். பத்மநாபன் உயர்வர உயர்வும் பெருந்திரளும் எற்பரம் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் இல்லையா? பெருமாளுக்கு பிரம்மா குழந்தை பிறந்துட்டார். அந்த குழந்தை பிறந்ததை யார் செலிபிரேட் பண்றா? சங்க சக்கராதி சேவகர்கள் செலிபிரேட் பண்றோம். அப்ப ஆழி போல் மின்னணும், வனம்புரி போல் நின்று அறியணும், பயிர் பயிர் மின்னல் அடிக்கணும், டபடபனம் இடி இடிக்கணும். சரவரிஷம் பவரிஷா அப்படின்னு வால்மீகி எப்படி பானத்தை வருஷத்தாலும் கவரிச்சிரா சரஜா போதி தியாகபுரமா கேட்டவர்களுக்கு, ஆமா உனக்கு யாரா உனக்கு இந்த பானம் கில்லி அப்படியே கொடுத்தா, எப்ப கொடுத்தா, அவதாரத்துல வாங்கிட்டியா, இல்ல அகஸ்தியர் கொடுத்தாரா, இல்ல ஜனகர வேள்விச்சாலையில உனக்கு வேற ஒரு அம்பு கொடுத்தாரா, என்னடா இப்படி அடிச்சு வம்சம் பண்ற நீ பாருங்க. சரமழை அப்படின்னு அந்த சரவரிஷம் பவரிஷா அப்படி பொழியறது. அந்த மாதிரி சரத்தை வருஷிக்கிறிய, அப்படி சரத்தை வருஷித்து வாழ உலகினில் பெய்தினாய் நாங்களும் மார்கழி நீரான ஒரு இந்த லோகம் எல்லாம் க்ஷேமமா இருக்கணும், லோகம் எல்லாம் சுபிக்ஷமா இருக்கும்படியாக பண்ணு அப்படின்னா, அப்ப இந்த மேகம் தான் தண்ணீரை முகர்ந்து அந்த தண்ணீரை பெற்று நாட்டார் அனைவரும் வாழும்படியாக வருஷிக்க வேண்டும். எப்ப ஒரு தடவை மேகம் தண்ணீரை முகர்ந்து வந்தது, அப்படியே கொட்டிடுத்து, மழை பெஞ்சுடுத்து, முடிஞ்சு போச்சா? அப்ப அவன் மேகம் என்ன ஆயிடும்? லேசாயிடும். ஆனா இந்த மேகம் அப்படி இருக்கக்கூடாது. இங்க ஆழிமலை கண்ணா யாரு? சாட்சாத் எம்பெருமான்றதான மேகம். அந்த மேகம் நாம் கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு வருஷிக்கணும். எதை வருஷிக்கணும்? முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார். சுவாமி தேசிகன் தேவப்பெருமான மங்களாசாசனம் கொண்டு அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரிதேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிரனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், ஒன்பது தொழும் கடலுடையார் வந்தார் தாமே. தேவபெருமாள் ஆவிர்பவித்த லட்சணத்தை, ஆவிர்பவித்த வைசிஷ்டத்தை சுவாமி தேசிகன் இன்னைக்கும் தேவப்பெருமாளுக்கு சாலை கணச்சில் தினந்தோறும் தீர்த்தம்
தத்தம் ஏனரையா சுதாம் முருதினா பீத்வா விசுத்தம் பயா. எம்பி ராமானுஷன் சமர்ப்பிக்கக்கூடிய சுத்தமான அந்த தீர்த்தத்தை அள்ளி பருகி 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 காலேன கரிசைல கிருஷ்ண ஜலதா. தேவப்பெருமாள் என்னும் மழை மேகம் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரின். தேவப்பெருமாள் என்னும் அந்த மழை மேகம் இருக்கு. அந்த மழை மேகம் புத்தி மழை பொழியும் முகில்வனனாக இன்றளவும் நாம் போய் சேவிக்கும் பொழுது ஸ்ரீபாஷ்யகாரர் சமர்ப்பிக்கும் சாலை கிணறு தீர்த்தத்தை பருகி பருகி. ஏன்னா மேகம் மழை பொழிஞ்சதுல அதுக்கு வாட்டர் சப்ளை ஓவர். ஆனா இந்த மேகம் மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. காங்ஷாதிகம் வருஷதி. மழை கனமழை மிக கனமழை அதிகன மிக கனமழை மிக கன அதிகமழை அப்படிதான் சொல்றது இல்லையோ. அந்த மாதிரி நாம கேட்கறதை விட அதிகமா வருஷிக்கிறது வரணும். எப்படி? ஸ்ரீபாஷ்யகாரருடைய சம்பந்தத்தினால்தான், எங்க பாஷ்யகாரர் தீர்த்தம் சமர்ப்பிக்கிறதுனால்தான் அப்படி ஒரு அனுகிரகத்தை இந்த பர்ஜன்ய தேவதைய மனசுல வச்சுட்டு பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னாளான ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தின் மூலமாக ஸ்ரீபாஷ்யகாரர் வரதனுக்கு சாலை கிணறு தீர்த்தம் சமர்ப்பித்த அர்த்த விசேஷங்களை அனுசந்தானம் செய்திருக்கிறார். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆழியுள் பொக்கு முகர்ந்து கொடுகார் தேடி ஓழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோண்டை பத்மநாபன் கையில் ஆழிபோல் அன்றி போல் காணாதேசாங்க புரிந்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்களில் ஈராட மகிழ்ந்தேரோரும் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாணோசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தோரவே நமः. ஸ்ரீகிருஷ்ணமாரியம் கருணாதயந்தம் வேதாந்தயும் ஸ்வரீதவந்தம் வத்சாபிசாரம் கிருஷாந்தரே ஸ்ரீபாஷ்ய சிம்மம் பிரணமாமித்யம் சிவரே வாத்ஸ்ய ஸ்ரீகிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः. ஆண்டாள் ரங்கநாதரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா, ரங்கநாதர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைச்சிட்டு போனாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திடுக்கிடும் திருப்பங்கள் நிறைந்த ஒரு கல்யாணம் இருக்கு, ஆண்டாள் கல்யாணம். அது கடைசி நாள் பார்க்க போறோம். நம்ம போகி அன்னைக்கு திருக்கல்யாணத்தோட முடிக்க போறோம். அது ஆண்டாள் கல்யாணம் சொல்லிதான் முடிக்க போறோம். நீங்க இத்தனை கல்யாணம் கேட்டிருக்கலாம், இந்த கல்யாணம் சம்திங் நியூ ஸ்பெஷல். முதல் கலப்பு திருமணம் ஆண்டாள் திருமணம் தான். விபவத்துல இருந்த ஆண்டாள் அர்ச்சையில இருந்த ரங்கநாதரை கல்யாணம் பண்றாலும் இல்லையோ, அதனால இது கலப்பு திருமணம். மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமானுஜப்பாவை திருப்பாவை உபன்யாசம் இந்த டிசம்பர் 2024 16th டிசம்பர்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க கேட்கணும்னா ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனல்ல மெம்பர்ஸ் ஆகி மெம்பர்ஸ் ஒன்லி கண்டென்ட்டை என்ஜாய் பண்ணுங்க.